ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கடகம் எல்லாமே பட்டாச்சு. பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் ஒவ்வொரு கடகமும். தசை கொஞ்சம் எக்ஸலண்டா இருந்தவங்க அந்த மாதிரி பெருசா வருத்தப்படுறதுல ஓகேங்க சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடகம் அஷ்டமத்து சனியினால பெருசா கஷ்டப்பட்டீங்க. இப்ப சனியே பாக்கிய சனியா வந்திருக்காம, ஆக சனியே நல்லது செய்ய போறா. இருந்தாலும் சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன் நிதானமா நல்லது செய்வான். குருனோட உச்ச பார்வை 6ஆம் மாசத்துல இருந்து சனி மேல படிய போகுது. ஆக சனி கட கட கடகடன்னு நிறைய நல்லது செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ்ங்களா. அதுக்கு மேல குரு பயிற்சி, குரு பகவான் எந்த பாவத்துல வந்து அமர்றாரு, சுயஸ்தானம், அதாவது சாக்ஷாத் கடகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுயஸ்தானத்துல தான் அமர்றாரு. ஆக குரு ஜென்ம குருவா வந்துருவாரேம்மா. ஜென்ம குருவா இருந்தாலும் உச்சம் பெற்று உட்கார்றாருமா. அப்ப ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு விதத்தை நம்பி நம்ம பயப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அப்ப இந்த குரு பயிற்சி நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? உங்களை நீங்க பதப்படுத்திக் கொள்வதற்கு, உங்களை நீங்க பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என் வாழ்க்கையில எனக்கு நடந்த கஷ்டத்துக்குலாம் என்ன காரணம்? என்னோட அதீத ஒரு தாய்மை உணர்வு, அதிகப்படியா நான் மத்தவங்கள நம்புறது, அதீதமா பாசம் வைக்கிறது, குடும்பம்னு என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா என்னையே தொலைச்சது, இதுதான் காரணம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சு இந்த காலகட்டம் வாழ்க்கையில எது எதுனால நான் ஏமாந்தேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அந்தந்த குணாதிசயங்கள்லாம் மாத்திப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் நடக்கும். 2வது, நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு, இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு போறதுக்கான பிராப்தம். தொழில் மாற்றம். இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டு புதுசா வேற தொழில் செய்யறதுக்கான பிராப்தம். பெண்கள் இதுவரைக்கும் தொழிலே செய்யலையா, இந்த காலகட்டம் தொழில் செய்யறதுக்கான பிராப்தம். இது எல்லாமே நடக்கும். மைனஸ் ஏதாவது இருக்கா? சேர்க்கையில கவனம் வேணுமா? சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லும்போது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் கிட்ட சேர்றது கவனம் வேணும். ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் கிட்ட சேர்றது கவனம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்கள் கிட்டயும் பெண்கள் கிட்டயும் கூட கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் உங்களுக்கு 6 மற்றும் 9க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 1ஆம் பாவத்துல வந்து உட்கார்றான் அப்படின் போது இந்த மாதிரி பலன்கள் புரிஞ்சிருக்கும். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை, குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் அதிகம். 5ஆம் பாவத்தை பாக்குறார். இது வரைக்கும் குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா கடகராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் குழந்தை பேரு அப்படின்றது நேச்சுரல் கன்செப்ஷன். இயற்கை முறையிலே வந்து பாத்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைங்க ரீதியா இருந்து வந்து கடுமையான மன உளைச்சல். என் புள்ள ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. இப்போ உங்க புள்ள ஒரு நாளைக்கு 3 பஞ்சாயத்து தான் பண்ணும். 3 பண்ணுமா? குருவாலயே எவ்வளவுமா குடுக்க முடியும்? அவரால எவ்வளவு முடியுதோ அவரு குடுக்குறாரு. இல்லைங்களா? இந்த காலத்து புள்ளைங்க அவ்ளோ ருஷ்டு கொட்டிக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி இதுவரைக்கும் காதல்ல வெறும் தோல்விய மட்டும் தாங்க பார்த்தோம். இந்த காலகட்டம் காதல்ல ஒரு சக்சஸ பார்ப்பீங்க. நல்ல ஒரு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்து பாருங்க, ரொம்ப நல்ல பிள்ளையா உங்க வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். நீங்க இதுவரைக்கும் எஜுகேஷனுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டே இருக்கோங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்ல எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறோம், நீட் எழுதிட்டு இருக்கோம், பாஸ் ஆவல. அதே மாரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் ஆவலன்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் எடுத்தா பாஸ் ஆவறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. நெறைய கடகராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க இஷ்டம் திசனியிலேயே. இப்ப புதுசா இளைய கலத்திரம் நம்மளுக்கு அமையறதுக்கான ஒரு காலகட்டம். ஆல்ரெடி கணவன் மனைவி பெருசா ஒத்துமை இல்லைங்க. இப்போ ஓரளவுக்கு ஒத்துமையா இருக்கிறதுக்கான காலகட்டம். அப்ப கூட ஓரளவு தானா அப்படின்னா, குருவால மட்டும் எவ்வளவு குடுக்க முடியும்? அவரால குடுக்க முடியறத அவரு குடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பிரேக்கப் அதெல்லாம் பேட்சப் ஆவறதுக்கான காலகட்டம். 9ஆம் பாவத்த பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். எம்பிபிஎஸ் முடிச்சவங்க எம்டி படிக்கணும். 3 வருஷமா எழுதுற இந்த காலகட்டம் சக்சஸ் ஆயிடும். அப்பாக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். அப்பானோட பேரு, புகழ் ஓங்கும். உங்களுக்கும் அப்பாக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டெயின் ஆகும். அதே மாரி உங்களோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரு, புகழு, ஒரு சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சரிம்மா, எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கவனமா இருக்க வேண்டியதும் சொல்லிட்டீங்க. அ இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வழிபாடு அப்படின்னும்போது நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? அப்டின்னா ரொம்ப சிம்பிள்மா. ஜென்ம குரு அப்டின்னும்போது, அவர் வந்து உச்சம் பெற்று தான் இருக்காரு. இருந்தாலும் நம்ம திருவழிதாயம், இப்ப இங்க சென்னை பக்கத்துல இருக்கவங்க, பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துல திருவழிதாயம் இருக்கு. அங்க திருவழிதாயம் சிவஸ்தலம்.
அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருவல்லீஸ்வரர வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு வர்றது உன்னதமான பலன்கள குடுக்கும்மா. வாழ்த்துக்கள். சரி, இப்ப மார்க் எங்களுக்கு குடுக்குறீங்க, பெர்சன்டேஜ் விகிதத்துல அப்டின்னா எவ்வளோம்மா குடுப்பீங்க? அப்டின்னா 80% குடுக்கலாமா? வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பார். அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருவினோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதைய ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்கள விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன். அப்படின்னும்போது ஜோதிடத்துல அப்படின்போது குரு சொல்றாரு, சரி, ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும், தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பார்க்குறாரு, தேவேந்திரனும் பார்க்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து கால சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும்போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும்போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிர வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்கள குடுக்குங்க. இந்த வருடம் குரு பெயர்ச்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசியிலயும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசிய விட்டுட்டோமே. முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறதில்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லத சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் எத்தகைய ஒரு பலாபலன்களாக இருக்க போது கடகராசிக்குங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நட்பு பகை நீச்சம் உச்சம் அந்த ஒளி தத்துவ பிரகாரம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பையும்
எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஜோதிட ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை மாற ஒரு பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நாம துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்க, கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறைய செய்வோம். சுப விரயங்கள் நிறைய செய்யறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம் வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம். 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுங்கிறது சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் குறையும். நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதிகமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் அதிகமா தீர்க்கமா யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து அதனால விரயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறது, இஎம்ஐ வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு கூட தெரியாம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு டைம்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக ராசிக்குள்ள வரும் பொழுது நமக்கு பல்ப் எரிஞ்சிரும். எது மாதிரி எரிஞ்சிரும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே 2026 வரைக்கும் இந்த 10-11 மாதங்கள் நாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி, வேலை தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிறோம், நிறைய அலையிறோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், வம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் வந்து ஒரு அந்யோன்ய குறைவு, அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நம்ம செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு வந்து அது உச்ச குருவாக வரும் பொழுது நிறைய பேர் ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம், கடகராசிக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார், சுப கிரகமாகவும் வரும் பொழுது இரட்டிப்பான நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முயற்சிகள், தெளிவான திட்டங்கள் அது மாதிரி நம்ம செயல்பட்டு இதுவரை நம்ம தேவையற்ற சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சில தப்பா அபத்தமா பண்ணிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால இந்த விஷயத்தை சிம்பிளா இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தோணும். ஸோ அது மாதிரியான சில வாழ்க்கை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாம் செய்து அது மூலமாக நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு பேர் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்தினர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயே கொஞ்சம் நல்லுறவு பேணிச்சு இந்த குச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுகும் பொழுது நம்மளுடைய சோஷியல் லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களை இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ, இவரா இந்த அளவுக்கு வந்துட்டாரா, ஓஹோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இது மாதிரி 2025 2026 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காலகட்டாயம் ஓடிட்டு இருக்கேன், ஒன்று செய்கிறேன், அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல்
அவதிப்பட்டுட்டு இருந்தவர்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன், நல்ல அமைதியான ஒரு மனசு, நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு நமக்கு ஒத்து வரும், அது மாரி நல்லாவே வளைஞ்சு உட்கார்ந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு நினைக்கிறவங்க, இப்போ அத கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஆனா நம்ம கிளியர் பண்ண முடியாம இருக்கோம். அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை குடுக்கும். அதே மாதிரி வேலையில ப்ரமோஷன், வேலையில நல்ல மாற்றம், தொழில்ல அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ள கொஞ்சம் நல்ல உறவு உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே குடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். 9ஆம் இடத்துல இருந்து சனி இருந்து தகப்பனார் சைட்ல இருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் போறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேட்சப் அப்பாவோட தகப்பனார் வழியில வரக்கூடிய அமைப்புலையும் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. குரு சனியை பார்க்கிறார் 9ஆம் இடத்தை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள்னால பெரிய ஒரு ஒரு நற்செய்தியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறவங்க குழந்தைகள் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இப்போ அவங்க இருக்காங்கங்கிறதுனால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை செல்வம் மூலமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளேயே உச்ச குருவாக வந்து 13 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பு. இதுல பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடத்துக்கு அதிவக்ரமாக போறார். அதுவும் பாருங்க வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில வெளி மாநிலம், வெளிநாடு டிராவலிங் கொடுக்கும் இந்த இயர் எண்டில். அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்கு. பண விஷயங்கள் கொஞ்சம் புலக்காட்டங்கள் முதலோட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஈவன் அதிவக்ரமாக 2ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓவராலாக ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்கள் இருக்கு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, லக்னம் என்ன, நீங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பார்த்து உண்மையுமே துல்லியமான பலன்கள் தசாபுக்திகள் அடிப்படையிலையும் உங்கள் லக்ன அடிப்படையிலையும் நாம பேசின இந்த கோச்சார குரு பயிற்சி அடிப்படையிலையும் கடகராசிக்கு உண்மையுமே நல்ல ஒரு துல்லியமான பலன்கள் தெரிந்து அது மூலமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எதிர்நீச்சல்கள் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கடகராசி, கடக லக்னம் அருமையாக இருக்குது. ஜாக்பாட் ராசி, நீங்கள் தான் நம்பர் 1 ஜாக்பாட் ராசி. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டுள்ள தான் வராது, உங்கள் வீட்டில் தான் உச்சம் அடைகிறாரு. ஏன்னா இது குருவோட வீடு. சரியான டைமிங், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், எக்கச்சக்க நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு. சரியா? மெயினாக என்னென்னா கல்யாணம். போன வருஷமே நிறைய கல்யாணம் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு. மிஸ் ஆனவங்க இந்த தடவை கல்யாணம் கண்டிப்பாக உண்டு, ட்ரை பண்ணுங்க, கல்யாணம் உண்டு. இன்னொன்று லவ் சூப்பராக செட் ஆகுங்க. ஏன்னா இது வந்து பெண் ராசி, நீர் ராசி, தாய் ராசி. இவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனான பர்சன். இவங்களுக்கு வந்து லவ் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கடகத்தில் நிறைய பேர் அப்பர் கிரேடில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்லேயே நல்லா ஹை கிரேடில் இருப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் இருந்தால் கூட நல்லா ஹை கிரேடில் இருப்பாங்க. வெளியே அவ்வளோ சீக்கிரம் அவங்க எமோஷனலை காட்ட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருப்பாங்க, பயங்கர கம்பேஷனேட்டாக இருப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பாங்க. அந்த கம்பேஷனேட் இருக்கும் அவங்களுக்கு. லவ் சூப்பராக செட் ஆகும், அனுபவிங்க, ஜாலியாக இருங்க. இன்னொன்று மகப்பேர், கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து மகப்பேர் சூப்பராக செட் ஆகும். மகப்பேருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதை கிளியர் பண்ணுறதோ, இல்லை டாக்டர்ஸை போகிறதோ, இதுக்காக ஏதாவது வைத்தியம் பார்க்கணுன்னாலோ, இல்லை கல்யாணம் இந்த வருஷம் கல்யாணம் ஆறவங்க நான் 2 வருஷம் கழித்து ப்ரெக்னென்சிக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், இப்போ நாங்கள் தள்ளி போட போகிறோம், நான் அப்ராட போக போகிறேன், நான் சைடில் படிக்க போகிறேன்னா பண்ணாதீங்க. எப்போ வேணால் படிச்சுக்கலாம், எப்போ வேணால் வேலைக்கு போகலாம். இன்றைக்கி அதிகமாக டிமாண்ட் ஆகிறது ப்ரெக்னென்சி டைமுக்கு கன்சீவ் ஆகிறது தான் ரொம்ப டிமாண்டிங். ஏன்னா நீங்களே பாருங்கள் உங்களை சுற்றி எவ்வளோ ஐவி சென்டர்ஸ் ஓப்பன் ஆகுதுன்ட்டு. நான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சிக்கு டைமாக நல்லா இருக்கும்போது எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ பர்சனல் லைஃபு செம்மையாக இருக்குங்க.
உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு, லவ்வுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டைம் வந்து பயங்கர பக்காவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா உயருங்க. பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா உயரும். அப்பா சைடு பெரியவங்க நிறைய பேர், முக்கியமாக ஆண்கள், அப்பா, மாமனார், சித்தப்பாங்க, ஆஃபீஸ மேனேஜர்ஸ், டிஎல்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, வீட்டில் அப்பா வந்தால் இந்த சொத்து விஷயத்தை எதனா ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தால் உங்களுடைய அடுத்த முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நிறைய நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கானது. இந்த குரு பயிற்சி மெயினாக உங்களுக்கானது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் வழிபாடு பண்ணுறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமக்கலமாக ஆக்கி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது. பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது. சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது. வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ
எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.